இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப டேஸ்டான ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கட்டுறேன்ப்பா. டயட்ல இருக்கிறவங்க, வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட், பெரியவங்க எல்லாருமே இதை சாப்பிடலாம். சாப்பிட்டா அவ்வளவு நல்லதுப்பா. நம்ம உடம்புக்கு நல்லா ஹெல்தியாவும் இருக்கும். நல்ல மசில்ஸ் எல்லாம் நல்லா உங்களுக்கு இறுக்கம் கொடுக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். அம்மா ஓட்ஸ் எடுத்திருக்கிறேன். இது 125 கிராம். இது மிக்சி ஜார்ல போட்டுக்குவோம். பவுடர் ஆக்கி கொண்டாரு. பவுடர் ஆக்கியாச்சு ஓட்ஸை. இதை நம்ம பவுலில் கொட்டிக்கிறோம். இப்போ அம்மா ஒரு ஆப்பிள் எடுத்திருக்கேன். இந்த ஆப்பிளை நம்ம கட் பண்ணிக்கிடுவோம். நடு சென்டரில் விதையை எடுத்துருவோம். இதில் துருவிக்கிடுவோம். ஒரு ஆப்பிளை நம்ம நல்லா துருவியாச்சு. இப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம 1 கப்புப்பா நம்ம ஓட்ஸ் எடுத்துருந்தோம். அது பவுடர் ஆக்கியாச்சு. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் பட்டை போட்டுக்குவோம். வெயிட் லாஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுக்குருவோம். நல்லா சாஃப்ட் கொடுக்கும். ஒரு பிஞ்ச் அளவுக்கு கொஞ்சமாக பிங்க் சால்ட்டு போட்டுக்குருவோம். இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அம்மா ஒரு ஆப்பிள் சீவி வச்சுருந்தேன். இதை இதில் போட்டுக்குருவோம். இப்போ கேரட் எடுத்திருக்கேன். கேரட் ஒரு மீடியமான கேரட்டு, 2 கேரட்டு. இந்த கேரட்டை துருவி வச்சுருக்கேன். இதை இதில் போட்டுக்குருவோம். இப்போ நம்ம கருப்பு கிஸ்மிஸ் பழம் எடுத்திருக்கோம். அது கொஞ்சம் போட்டுக்குருவோம். இப்போ அம்மா தேன் எடுத்திருக்கேன். ஒரு 2 ஸ்பூனு தேன் விட்டுக்குருவோம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். ஆப்பிளில் உள்ள ஜூஸை மட்டும்தான் நான் ஊற்றிருக்கோம். ஒரு பிட்டு நம்ம தண்ணி ஊற்றலை. கரெக்டான பதத்துக்கு இருக்குது. இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இப்போ 125 கிராம் ஓட்ஸ்னாக்க நம்ம நல்ல ஒரு பெரிய ஆப்பிள் எடுத்துருந்தோம். அந்த அளவுக்கு கரெக்டாக வந்துருச்சு. இப்போ எல்லா நத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அம்மா இந்த ஒரு கண்ணத்தட்டு எடுத்துக்கணும். இப்போ பேக்கிங் ஷீட் எடுத்திருக்கேன். இதை நம்ம இது மேலே அப்படியே நல்லா ஒரு ரவுண்டாக கட் பண்ணியிருக்கோம். கட் பண்ணி இது மேலே வச்சுக்கிடுவோம். இப்போ இதில் தான் நம்ம இந்த ஓட்ஸ் உடைய இதை வேக வைக்க போகிறோம். இப்போ இந்த பேக்கிங் ஷீட்லப்பா நம்ம கொஞ்சமாக லைட்டாக ப்ரஷ்ஷை வச்சு கொஞ்சம் நெய் தடவிக்கிறோம். நெய் இருந்தால் நெய் தடவிக்கோங்க, இல்லை எண்ணெய் இருந்தால் எண்ணெய் தடவிக்கோங்க. ஏன்னா இது வெந்து முடிச்சோடனே நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ நம்ம எடுத்து இந்த பேக்கிங் ஷீட்டில் வச்சுருவோம். இப்போ நம்ம ஓட்ஸை இதில் தட்டில் வச்சாச்சு. இப்போ நம்ம கேஸ் பக்கம் போயிடுவோம். அயன் கடாய் எடுத்துருக்கோம். அயன் கடாய் நல்லா சூடாக இருக்குது. இப்போ இது நம்ம வச்சுருந்த இந்த ஓட்ஸை இதில் இறக்கிடுவோம். இப்போ இதில் நம்ம மூடி போட்டிருக்கோம். இப்போ நம்ம இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு அடுப்பை நம்ம ரொம்ப ஸ்லோவில் வச்சு இதை நம்ம வேக விடணும். இந்த கடாயுடைய சூட்டில் இந்த ஓட்ஸ் உடையது நல்லா வேகும். இப்போப்பா நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு அடுப்பை மீடியத்தில் வச்சு நம்ம கடாயுடைய சூட்டில் நம்ம ஓட்ஸ் உடைய இதை வேக வச்சுருக்கோம். இதை ஓப்பன் பண்ணுவோம். இப்போ கீழே ஃபுல்லாக நல்லா வெந்துருச்சு. இதை மேலே மட்டும் கொஞ்சம் வேகணும்ல, அதனால் இதை கொஞ்சம் நம்ம தட்டி போட்டுக்குருவோம். நல்லா கீழே நல்லா வெந்துருச்சு. இப்போ அம்மா கடாயில், இரும்பு கடாயில் வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் அவன் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த இதுலேயும் வச்சுக்கலாம். நம்ம பிரட்டி போட்டிருக்கோம். இந்த பக்கமும் நம்மளுக்கு வேகணும். அதனால் இதையும் ஒரு 10 நிமிஷத்துக்கு கொஞ்சம் வேகட்டும். இப்போ நம்ம 10 நிமிஷம் நம்ம திருப்பி போட்டு வேக வச்சுருந்தோம். இப்போ நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ இதை ஓப்பன் பண்ணுவோம். நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ திருப்பி போட்ட பக்கமும் நல்லா வெந்திருக்கு. நம்ம லைட்டாக வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கிடுவோம். சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள். நல்லா வெந்துருச்சு. நம்ம பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம்.
அவ்வளோதான்ப்பா, ரொம்ப ஹெல்தியான வெயிட் லாஸ் பேன் கேக் ரெடி ஆயிருச்சு. ரொம்ப ரொம்ப ஹெல்தியானதும் ரொம்ப ரொம்ப டேஸ்டானது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. வெயிட் லாஸில் இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட்டு, டயட்டில் இருக்கிறவங்க இது எல்லாருமே சாப்பிடலாம்ப்பா. சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே சாப்பிடலாம். இது ரொம்ப ரொம்ப ஹெல்தியான இந்த ரெசிபி. இதை நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி ஓட்ஸில் நம்ம பேன் கேக் செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பையெல்லாம் கரைக்கக்கூடியது இந்த ஓட்ஸ். உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்ப்போம். பாய்.